அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன், ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து. இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸோட வந்திருக்காங்க. எந்த கம்பெனி பற்றினா உங்களுக்கு தெரியும், ஜொமேட்டோ. ஓகே, ஸோ ஜொமேட்டோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிட்டியில், அர்பனில் எல்லா இடத்துலையுமே இப்போ பட்டை கலப்புறாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜொமேட்டோவில் நிறைய பேர் ஃபுட் டெலிவரி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. பட் அது ஸ்டாக் பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, ஓகே. ஸோ எந்த ஒரு கம்பெனி வேணாலும் நம்ம போகலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பேசிக் திங் நம்மளுக்கு தெரியணும். அதால் சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜொமேட்டோ பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெளிவாக தெரியும். மெயினாக வந்து அவங்க ரிவ்யூஸு, ஹோட்டல் ரிவ்யூஸு, ஃபுட் ஆர்டர் பண்ணால் அதை டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேஸ் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜொமேட்டோ எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2008 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? சரி, இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம போகிறதோட அதோட நியூஸ் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக போவோம். சரி, ஓகே. ஸோ ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Q1 ரிசல்ட்ஸ் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கான டெக்னிக்கல் அனலைஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைஸ் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ்னா என்னடா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்களோ அது பேர் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ். டெக்னிக்கல் அனலைஸ்ன்றது அந்த ஸ்டாக்ல எப்போ என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றது டெக்னிக்கல் அனலைஸ். எப்போ வாங்கணுன்றது டெக்னிக்கல் அனலைஸ். இந்த வீடியோவில் அது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக எடுத்து வச்சிருக்கேன். விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 262 வந்து ஜொமேட்டோ போயிட்டு இருக்கு. ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் நல்லாவே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பிஇ வேல்யூ 384 போயிட்டு இருக்கு. எப்போவுமே வந்து கம்பேரிட்டிவ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஜூன் 2023 டு ஜூன் 2024 ப்ரீவியஸ் குவார்ட்டர் டு இந்த குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெட் ப்ராஃபிட்னு எடுத்தீங்கன்னா எனக்கே பயமா வந்துருச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்கு, லாபத்தை ஈட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன் காரணத்தால் இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கல் வந்து வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. அதை வந்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் எடுத்துகிட்டேன். வழக்கம் போல தான். ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுவோம். சப்போஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சு 1 இயர் முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத ஒரு சின்ன கேல்குலேஷன் எடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ அதையும் பார்த்துடலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் போன இயர் இந்த டைமில் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 200%ங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா நேரத்துக்கு 3 லட்சமாக உங்கள் கையில் இருந்திருக்கும். இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் எல்லா ஸ்டாக்லுமே நடக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 60,000 ஸ்டாக் இருக்குது. அதில் வந்து சில ஸ்டாக்ஸ் ரியாக்ட் ஆகும், சில ஸ்டாக்ஸ் ரியாக்ட் ஆகாது. அது என்ன ஸ்டாக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டு உள்ள போகிறது தான் ஒரு பெட்டரான வே. அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு நல்ல டீட்டெயில்டாக என்ன தெரியணும், ஃபண்டமெண்டல் அனலைஸையும் டெக்னிக்கல் அனலைஸையும் பார்க்க தெரியணும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ கரண்டாக என்ன நடக்குது, அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக்கு இந்த வருஷம் 52 வீக் ஐ அப்படின்றது இந்த வருஷத்தோட ஐ, அதை வந்து ஃபுல்லாக கேப் அப்ல பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 12% வந்து கரண்ட்லி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 280 மேலே 300 மேலே ரீச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கும் ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகி அப்புறம் ஒரு கரெக்ஷன் எடுத்து மறுபடியும் வந்து புல் பேக் ஆகும். ஸோ ஸ்டாக் வந்து கீழே இறங்கும் போது நீங்கள் மேபி உங்களுக்கு இந்த கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ வாட் எவர் ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா செபி ரிஜிஸ்டர் அட்வைசராக அட்வைஸ் கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை வாங்கி வைக்கலாம். ஆனால் பை த பை ஜொமேட்டோ பற்றி உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஸோ ஏன்னா ரியல் டைமில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க, ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் சாப்பாடுக்கு போடுற செலவை இதில் நம்ம கொஞ்சம் போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன்ஸாக வந்து வெளில வரும். ஓகே, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் நியூஸை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
ஓகேங்களா?